இன்னைக்கு sausage fried rice செய்ய போறோம். எதுக்காக செய்ய போறோம்னு நான் அப்புறமா காட்டுறேன். ஓகே, லெட்ஸ் கோ. மாகா எல்லாத்தையும் பிளேட் பண்ணிக்கணும். சிக்கன் sausage. இன்னைக்கு வந்ததானம் எனக்கு பிடிச்சமானது. ஓகே, எவ்வளவு சம்பாதிப்போம்? நிறைய சம்பாதிப்போம். இல்ல கொஞ்சமா சம்பாதிப்போம். அதுவும் பத்தாம இருக்கும். ஆனா என்ன இருந்தாலும் வாழ்க்கைக்கு கை கால் கொடுத்துருக்காங்க. நல்ல எனர்ஜி இருக்கு, நல்ல சத்து இருக்கு, நல்ல சாப்பாடு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த இயற்கைக்கு பிடிச்ச மாதிரி ஒண்ணே ஒண்ணு அண்ணதான் செய்வோமே. செஞ்சு நாமும் நல்லா இருக்கும், மத்தவங்களும் நல்லா இருக்கட்டும். கடலுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய இருக்கு. அதுல ஒண்ணு அண்ணதான் செய்யுங்க. அதோட விடாக்க தெரியும் உங்களுக்கு. ஓகே, நம்மளுடைய ஃப்ரைட் ரைஸ் ரெடி. எப்படி இருக்குங்களா? இன்னைக்கு அன்னதானத்துக்கு ரைஸ் ஸ்பான்சர் பண்ணது மிஸ்டர் மிஸ்ஸஸ் மனோகரன் ஃபேமிலி. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அன்பே சிவம். சோ இன்னும் நிறைய பேர் ரைஸ் கொடுத்துருக்காங்க. சோ 1 by 1 எனக்கு எப்ப ஃப்ரீயா இருக்கணும் அப்ப அந்த டைம்ல நான் வந்து இந்த மாதிரி செஞ்சு அன்னதானம் போடுவேன். சோ அரிசி கொடுத்தவங்க வெயிட் பண்ணுங்க. எனக்கு கண்டிப்பா எனக்கு டைம் இருக்கும், கண்டிப்பா நான் செய்வேன் அன்னதானம். தேங்க்யூ. கீப் ஆன் வாட்சிங். நம்ம யாருக்கு கொடுக்க போறோம்னு எப்பயுமே வாடிக்கையா நம்ம வந்து அன்னதானம் போற இடத்துல இன்னைக்கு நிறைய பேர் கொடுத்துட்டாங்க சாப்பாடு. நான் போய் பார்த்துட்டு தான் வந்தேன். இன்னைக்கு வந்து டிஃபரெண்டா செய்யறேன். ஓகே, சோ அன்னதானம் நம்ம போடுறது இந்த மாதிரி வீடியோ போட்டு காட்டுறது வந்து பெருமைக்காகவோ லைக்ஸ்க்காகவோ இல்ல. உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க லைக் போடலாம். ஓகேங்களா? எதுக்காக மெயினா நம்ம இந்த மாதிரி காட்டுறோம்னா, நம்ம அன்னதான வீடியோ போட்டு நிறைய பேரு அன்னதானம் போட்டுட்டு இருக்காங்க. ஜெபில நிறைய பேர் நான் பார்த்தேன். என்ன பார்த்து கூப்பிட்டு பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு போன் அடிச்சு சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க. உங்களோட வீடியோ பார்த்து நிறைய பேருக்கு அன்னதானம் போறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே சமயத்துல இப்ப வந்து எனக்கு நம்ம இந்த வீடியோ எல்லாம் போறோம்னா இன்னும் நிறைய பேர் இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுக்குறோம். அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம செய்யறோம். சோ எல்லாரும் அன்னதானம் போட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம்.